வயதும் ஒரு காரணமான வயது மட்டுமே காரணம் கிடையாது. ஏன்னா இப்போ எத்தனையோ பேர் 40 வயதுக்கு மேலே திருமணம் பண்ணுறவங்க கூட குழந்தை பெற்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதே பாருங்கள் 20-22 வயசில் பிள்ளைங்க வந்து கருவுறலைன்னு சொல்லிட்டு ஆணோ பெண்ணோ வந்து நிற்கிறாங்க. இப்போ அப்படிங்கும்போது இந்த வயதை நம்ம காரணமாக கொள்ள முடியாது. ஆனாலும் நேயர்கள் எல்லாருக்கும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, காரணங்களை சொல்லி திருமணங்களை தள்ளி போடாதீங்க. எவ்வளவு இளம் வயதில் உதாரணமாக அரசு நிர்ணயித்த வயசு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வயதில் திருமணம் பண்ணுறதுங்கிறது சரியான ஒரு தீர்வாக இருக்கும். குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த மாதிரி நேரங்களில். திருமணமே பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கும் இப்போ இவங்க கேட்குற மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்குது. திருமணமே பண்ணல, ஆனால் எனக்கு ஒருவேளை குழந்தையின்மை பிரச்சனை இருக்குமோ, ஆணோ பெண்ணோ கேட்குறாங்களா, மலட்டுத்தன்மை இருக்குமோ, நாங்கள் தெரிஞ்சுக்கிறது, இப்படிலாம் கூட சில பேர் கேட்குறாங்க. நீங்கள் அதை வந்து உங்களுடைய செயல்முறைகளில் உங்கள் வாழ்வியல் முறையில் தெரிஞ்சிடும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கும். இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அந்த பெண்ணுக்கு வந்து திருமணம் ஆகலை, ஆனால் பிசிஓடி இருக்க பெண் திருமணம் பண்ணாலும் குழந்தை கருத்தரிக்க டைம் எடுக்கும். அப்போ அவங்க திருமணம் முன்னாடியே அந்த பிசிஓடியை சரி பண்ணிக்கலாம்ல. ஆணுக்கு பார்த்தீங்கன்னா இதேமாதிரி பிரச்சனை இருக்குது. விந்து நீர்த்து போச்சு, வந்து எங்களுக்கு வந்து மாஸ்டர்பேஷன் பண்ணுற பழக்கத்தினால சில பேர் என்ன சொல்கிறாங்கனாக்கா, எங்களுக்கு வந்து அந்த ப்ரீமெச்சூர் இஜாக்குலேஷன் இருக்குன்றாங்க. அப்போ இதெல்லாம் வந்து திருமணம் பண்ணாதவங்க தானே.